ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் என்எஸ் நௌஃபல். நான் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்ட்டா, இது வந்து இந்த மாதிரியான நோய்க்கெல்லாம் வந்து ஹோமியோபதியில் தீர்வு இருக்கா அப்படின்னு பல சந்தேகங்களை நம்ம எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்ததுக்காக தாங்க இந்த வீடியோ. அதாவது என்ன அப்படின்னா, தைரோமெகாலி அப்படின்னு சொல்கிறாங்க. தைரோமெகாலி அப்படின்னா என்ன அப்படின்னா, கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு அப்படின்ற ஒரு உறுப்பில் வீங்கி வரக்கூடிய பிரச்சனை தைரோமெகாலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இருக்கா? அதாவது தைராய்டு அப்படின்னா என்னன்னா, கழுத்துல வந்து பட்டாம்பூச்சி வடிவத்துல இருக்கக்கூடிய தைராய்டு, அந்த இதுல வீக்கமாகிறது. அப்ப அதுக்கெல்லாம் ஹோமியோபதியில சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, நோயாளி. அவங்களுக்கு என்னன்னா, அந்த தைராய்டுல வீக்கம். நான் என்னன்னு அவங்களை தனியா உட்கார்ந்து கேட்கும்போது அவங்களுக்குள்ள பயங்கரமான குடும்ப சூழ்நிலை காரணமாக பயங்கரமான வருத்தம், பயங்கரமான மன அழுத்தத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, ஒரு வளர்ப்பு தாயில வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அவங்க அப்படி வளர்த்தாலும் கூட கணவன் அப்படின்னு வரும்பொழுது அதிகமான ஒரு அழுத்தத்தில் இருந்தாங்க. அப்போ 3 விஷயம் நான் சொல்கிறேங்க. 3 விஷயத்தினால இந்த தைரோமெகாலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் தான். அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது ஸ்ட்ரெஸ் தான். 2வது தைராய்டு லெவல், தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து அப்நார்மலாக இருக்குது, அதுவும் அவங்களுக்கு இருந்துச்சு. 3வது விஷயம் என்னன்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோ இம்யூன் டிசார்டரும் அயோடின் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து தவறான முறையில் வேலை பார்க்கறது. அதனாலையும் அயோடின் லெவல் அப்நார்மலா இருக்கிறதால வரக்கூடியதாங்க இந்த தைரோமெகாலி. அப்ப இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில தீர்வு இருக்கா அப்படின்லாம் நிறைய கேட்குறாங்க. இந்த வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீக்கை வந்து 15 நாள் கழிச்சு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு எடுத்த வீடியோ இருக்குது. ஃபோட்டோவும் போடுறேன், எனக்கு தெளிவாக தெரியுன்றதுக்காக. இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெளிவாக விளங்கும். என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஹோமியோபதியில மெடிசின்ஸ் மூலமாவே நம்மளால பண்ண முடியுது. இவங்க வேற மருத்துவமனைக்கு போயிருக்காங்க, போனால் சர்ஜரி சொல்லிட்டாங்க. சர்ஜரி சொல்லவுமே இவங்க சர்ஜரிக்கு பயந்துக்கிட்டு தான் நம்மள்கிட்ட வந்தாங்க. அதனால சர்ஜரி அப்படின்றது ஒரு நல்ல தீர்வு இல்லை. முதல்ல வந்து இந்த மாதிரியான சொல்யூஷன் எடுத்த பிறகு நம்ம சர்ஜரியை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுங்க. அதில் சர்ஜரியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்லேருந்து விலகி நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு முயற்சி. இந்த மாதிரியான தைரோமெகாலி சொல்யூஷன்ஸுக்கு வந்து ஹோமியோபதியில் சிறந்த தீர்வுகள் இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.